ஒரு நல்லது நடந்தால் ஹை ஆகிறது, இல்லை வந்து கெட்டது நடக்குது, இல்லை உங்களுக்கு ஒரு பிரேக்கப் நடக்குது, இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை, இல்லை ஏதோ ஒரு விஷயம்னா லோ ஆகிறது, இந்த மாதிரி மனசளவில் வந்து அங்கேயும் இங்கேயும் குதிச்சுட்டே குரங்கு மாதிரி ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து தவறு. அந்த இடத்துல தான் வந்து எப்படி இருக்குன்னா மனம் அப்படிங்கிறது தனிமையாக இருக்கணும்னு சொல்லப்படுறது. சரிங்களா? இந்த மனம் ஏன் குரங்கு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க, மனம் ஒரு குரங்கு, மனம் ஒரு குரங்கும்பாங்க. ஆனால் மனம் வந்து ஏன் வந்து ஒரு குரங்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒன்று, மனம் அப்படிங்கிறது வந்து பார்க்குற விஷயத்தில் எல்லாத்துலேயுமே வந்து வாய் வைக்கிறதுக்கு பார்க்கும். அது பிடிச்சிருந்தா அதுக்கு, அடுத்த டக்குனு இது பிடிச்சிருந்தா இதுக்கு, அப்படி இப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனம் அப்படிங்கிறது எப்படின்னா வந்து மரங்கள் விட்டு மரங்கள் தாவரும். இந்த மரங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட ஹாப்பினஸ், சாரோ, மிசரின்னு நினச்சிக்கோங்க. ஸோ அப்போ ஒரு நாள் வந்து ஹாப்பினஸ் இருந்தால் அதை பிடிச்சிட்டு நிற்கும். ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து சோகமான விஷயத்துக்குள்ளே போகிறீங்கன்னா சோகத்துக்குள்ளே மூழ்கி போயிடும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவலைப்படுறீங்கன்னா கவலை கூடயே போய் அதுவும் சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து மாற்றி இது குதிச்சுட்டே இருக்கணும். அதான் மனம் ஒரு குரங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ முதல்ல ஆன்மீகம் அப்படின்னா என்னென்னா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆட்படாமல் இந்த மனம் அப்படிங்கிறது வந்து முதல்ல பக்குவப்படணும். அகத்தியருமே என்ன சொல்லுவார்னா, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். மனமது செம்மையானால் வாசியும் வசப்படும் அப்படிங்கிற மாதிரி.